இயேசு நல்லவர். சத்தம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்களேன், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். ஃபாதர் சொன்னார் நல்லா கை தட்டி பாடுங்கன்னு சொன்னார். அப்படியே சில பேர்லாம் பார்க்குறப்பே பயமாக இருந்துச்சு, கையே தட்டல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர். வெரி குட். மனிதர்கள் என்று சொன்னாலே எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னது? நீங்கள் யாரும் ஓகே பாருங்கள், எவ்வளோ உண்மையை பேசுகிறீங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னது? இவர் பிரசங்கத்தை இவர் சின்னதாக வைப்பாரா பெருசாக வைப்பாரா? அப்பா பாருங்க, கடவுள் பாருங்க, ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறார் இந்த வருடத்தில் முதல் நாள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகையில் படித்த ஒரு செய்தி ஒன்று. 2 நபர்கள் சென்னையில் எக்மோரில் இருந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த 2 நபர்கள் பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நான் திருச்சியில் இறங்கணுங்க அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நான் விழுப்புரத்தில் இறங்கணுங்க அப்படின்றாங்க. இப்போ 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. நேரம் ஆயிடுச்சு, 2 பேரும் நைட்டு தூங்குறாங்க. தூங்குறப்ப இந்த விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவர் சொல்கிறாரு, ஏங்க எனக்கு ஒரு வியாதி இருக்குது. என்ன ஒரு வியாதின்னா, அவ்வளோ சீக்கிரம் நான் தூங்க மாட்டேன், ஆனால் தூங்கிட்டா நான் எந்திரிக்க மாட்டேன். அதனால் தயவு செய்து என்னை தட்டி பாருங்க, இல்லைன்னா பிளாட்பாரத்துலையாவது என்னை உருட்டி விட்டு போயிருங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு இருவரும் தூங்குறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு காலையில் திருச்சி ஸ்டேஷனில் வந்து 2 பேரும் ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவருக்கு ரொம்ப கோபம். ஏங்க உங்களுக்கு நான் படித்து நான் சொன்னேன், நான் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னேன், ஏன் என்னை விழுப்புரத்தில் இறக்கி உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னொருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். மறுபடியும் கேட்குறாரு, அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமேட்டு கேட்குறாரு, ஏங்க நான் இவ்வளவு கேட்குறேனே என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை, திருச்சி வந்த நீயே என்னை எந்த திட்டுறியே, நீயே நினச்சி நேற்று நைட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை பிளாட்ஃபாரத்தில் ஊற்றி விட்டேன், அவன் என்னை எந்த திட்டுவான் அப்படின்ட்டு. எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வருடமாக இருக்க வேண்டும் என்பதை நம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதையாவது சொல்லுங்கள். வெரி குட். நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கும். கடவுள் இந்த நாளில் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் மனித வாழ்வில் யார் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை குறித்து ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, மனித வாழ்க்கையில் தாய் தான் ஒரு எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். ஒரு குழந்தைக்கு என்னதான் இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாருங்க ஆங்கிலத்தில். இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது எப்படின்னா, ஒவ்வொருவரும் தாயிடம் பெற்றுக்கொள்ளுகிற அன்பானது நம்மோடு இருக்கின்ற காரணத்தினால தாய் வேற நாம வேற அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்காது. தாயும் ஒன்று, பிள்ளைகளும் ஒன்று, நாம் அனைவரும் தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறந்தவர்கள். இயேசு நல்லவர். வெரி குட். அப்போ இந்த தாய் என்கின்றவள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு இந்த வருடத்துடைய முதல் நாளில் அன்னை மரியாள் நம் இறைவனின் தாய் என்பதோடு மட்டுமல்ல,
நம் அனைவருடைய தாய் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காகத்தான் அன்னையாம் திருச்சபையானது இன்றைக்கு அன்னைக்கு விழா எடுக்கின்றது. ஆக இந்த அன்னை மரியாள் நம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் எப்படி பூர்த்தி செய்கிறார் என்பதை அவளுடைய வாழ்வின் அடிப்படையிலிருந்து இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் நாம் தியானிப்பதற்காக இருக்கிறோம். அன்னை மரியாள் எப்படி இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினாள் என்று சொன்னால், முதலாவதாக நேர்மறையான சிந்தனைகள், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங். நேர்மறையான சிந்தனைகள். நம்ம எல்லாருக்கும் நேர்மறையாக சிந்திக்கணும்னு தான் ஆசை. ஆனால் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு வரும். இந்த எதிர்மறையான சிந்தனைகள் வர்றப்ப எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்காது. என்ன கோயிலுக்கு போனீங்களே, கோயிலில் என்ன பூசை வச்சாங்களா? வச்சாங்க. பிரசங்கம் வச்சாங்களா? வச்சாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். தூங்குனீங்களா? தூங்கணும். இப்போ தூங்கிடாதீங்க. ஆமாம், வாழ்க்கையிலே வரட்டு விதமான வார்த்தைகள் வரும். வரட்டு விதமான நிகழ்வுகள் நம்முடைய சிந்தனைக்குள்ளே வருகின்ற பொழுது, எதிர்மறையான நிகழ்வுகள் நம்மளுடைய சிந்தனையிலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேர்மறையான சிந்தனைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அன்னை மரியாளை ஏன் இன்றைக்கு நாம் இறைவனுடைய தாய் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அவள் நேர்மறையான ஒரு சிந்தனையை அவள் கொண்டிருந்தாள். இரண்டாவதாக, நேர்மறையான சிந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்களுடைய ஒரு அடிப்படையில் அன்னை மரியாளுடைய மகிழ்ச்சியை குறித்து பேசப்படுகிறது. பேரு வகை, அந்த பேரு வகையினால மகிழ்ச்சி உடுகிற கூடிய ஒரு நிலையை குறித்து பேசப்படுகிறது. மகிழ்ச்சி என்கின்ற பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளைத்தான் அதிகமாக சொல்வார்கள். ஒரு நாளைக்கு குழந்தைங்க எத்தனை முறை சிரிப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள். நீங்கள் எப்பயும் தப்பாக தான் சொல்லுவீங்க. நீங்கள் தப்பாக சொன்னாலும் நான் ஒத்துக்கவும் மாட்டேன், அது வேறு விஷயம். நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம். ஒரு குழந்தை, சிறு வயது குழந்தைகள், பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயது முடிய இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு ஒரு நாளைக்கு சிரிக்கிறாங்க சொல்லுங்கள். சொல்லுங்க பார்ப்போம். யாராவது? கணக்கே இல்லாத. யார் அது? அள்ளி விடுறது. கணக்கு இருக்கு, கணக்கு எடுத்துருக்குறாங்க. எத்தனை முறை சிரிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். 100 தடவை, 200. பிரியமானவர்களே, குழந்தைகள், சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயதுக்குடிய இருக்கக்கூடிய குழந்தைகள் குறைந்தது ஒரு நாளைக்கு 400 முறையிலிருந்து 532 முறை அவர்கள் சிரிக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சொன்னோன்னே எல்லாருடைய மூஞ்சிலையும் சிரிப்பு. அதை விட்டு தள்ளுங்க. பெரியவங்களாக இருக்கிற நாம ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிரிக்கிறோம்? என் பொழப்பே சிரிப்பாக இருக்கு, இதில் வேற சிரிப்பு வேற. ஆமாம், எத்தனை முறை சிரிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். உளவியல் ரீதியாக சொல்லுகின்றார்கள், பெரியவங்களாக நாம் 14 to 20 முறை மட்டுமே தான் ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் இந்த மகிழ்ச்சி குறைந்து போகிறது என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்தில் நிறைவை உணர முடியாமல் போகிறது. உங்களுக்கு என்ன கவலை? மணி அடிச்சா? ஆமாம், நீங்கள் தான் வந்து எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமாம், எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் துயரம் இருக்கும். ஆனால் அன்னை மரியாள் துயரத்தின் மத்தியிலும், இடர்பாடுகளின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக அவள் இருந்தார். ஆகவே தான் எலிசபெத் அம்மாவை பார்க்கறதுக்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு போகின்ற பொழுது அந்த குழந்தை 2 பேரு வகையால் துள்ளிற்று. அவங்க சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வருவதற்கு நான்
என்ன பாக்கியம் பெற்றனோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அன்னை மரியாள் சொல்கிறான், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளையே நினைத்து பேரு வகை கொள்கிறது, அகமகிழ்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புதிய ஆண்டில் இந்த அன்னை மரியாள் வழியாக இன்றைக்கு நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நேர்மறை சிந்தனையோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இப்போ இந்த மகிழ்ச்சி ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ அதனால் சில பேர்லாம் பாருங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்கிறப்பே சொல்லுவாங்க ஹாப்பி நியூ இயர். ஏன் அதை சிரிச்சுக்கிட்டான் சொல்லாமே, அதில் என்ன வந்துட போகுது? சில பேர்லாம் நான் ரொம்ப ஸ்டிக்குன்னு இருக்கிறது. ஆமாம், அப்படி அல்ல. இன்றைக்கு அன்னையாம் திருச்சபையினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு அன்பில் வருகின்ற பொழுது நாம் இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு அருட்கொடையாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக, இந்த அன்னை மரியாளினுடைய வாழ்வில் எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் பற்றுறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிலைத்து நிற்கக்கூடிய பற்றுறுதியை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிலைத்து நிற்கக்கூடிய பற்றுறுதி என்கின்றது எதை அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் உறவுகளின் அடிப்படையாக இருக்கிறது. யார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைய பெற முடியும்னா, யாரெல்லாம் உறவுகளிலே நிலைத்து நிற்கின்றார்களோ அவர்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக அவர்கள் பெற முடியும். ஹென்றி ஹெர்வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இமேகோ கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடை சொல்லுகின்றார். அதிலே உறவுகளை குறித்து பேசுகிறார்கள். மனிதர்களாகிய நாம் அனைவருக்குமே உணர்வு இருக்கிறது. நாம் அனைவருமே உறவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லாரையும் கொண்டு போய் ஒரு தனி தீவில் கொண்டு போய் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளில் பைத்தியம் பிடிச்சிடும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சில நேரத்தில் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் வரும். அப்போ இந்த உறவுகளை பலப்படுத்துவதற்கு கடவுள் ஒரு வருஷத்தை கொடுக்குறாரு. கடந்த காலங்களில் சில நேரங்களில் சிலர் பேசிய வார்த்தைகள், சிலர் சொன்ன நிகழ்வுகள், சிலர் காயப்படுத்திய நிகழ்வுகள், அது நமக்கு சில நேரத்தில் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருடம் கடவுள் இந்த உறவின் வழியாக ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். அப்போ இந்த ஹென்றி ஹெர்வெல்ஸ் சொல்கிறாரு, உறவுன்றதில் முதல் 3 வகைப்படுகிறது. முதல் வகையான உறவு என்கின்றது மனிதர்கள் உறவு கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் உறவு மேம்போக்கான ஒரு உறவாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ திருமணம் முடித்தவங்க இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய திருமண நாளை நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வருடத்துடைய முதல் நாள் பலவிதமான ரியாக்ஷன் வர்ற மாதிரி இருக்குது. சிலருக்கு நம் தனனம் 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 தன, சிலருக்கு நம் தனனம் தனனம் தனம், அப்படி புரியுது. அதனுடைய வைப்ரேஷன் பார்க்குறப்பே சிலருக்கு தெரியுது. ஆமாம் எப்படின்ட்டு. அப்போ இந்த உறவுகளை குறித்து சொல்கிற போனது முதல் வகையான உறவு. இதுதான் ஒரு மேம்போக்கான உறவு. இந்த மேம்போக்கான உறவில் என்னென்னா, ஆழமான அன்பு இருக்காது, கிறிஸ்துவின் அன்பு இருக்காது, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த முடியாது. ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் என்கின்றது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு சின்னமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. மூசேவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஆரோனிடத்திலும் அவனுடைய புதல்களிடத்திலும் சொல், அவர்கள் சொல்ல வேண்டிய ஆசி மொழிகளை குறித்த சொல் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த முதல் வகையான மேம்போக்கான உறவுன்றது எப்படி இருக்கும்னா, அதில் ஒரு பிடித்தம் இருக்காது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சுவைக்க முடியாது, கடவுளுடைய வல்லமையை உணர முடியாது. 2வது வகையான உறவை குறித்து சொல்லுகிறார்கள். 2வது வகையான உறவுன்றது எப்படின்னா, போராட்ட குணம் இருக்கக்கூடிய ஒரு உறவு. குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வருடங்கள் திருமணம் ஆனதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். நான் பாத்திரம் விளக்குனா நீ ரைட். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் சொல்லுது பாங்க, அதுங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு. ஆமாம், ஒரு போராட்ட குணம். இந்த போராட்ட குணத்தில் என்ன இருக்கும்னா, போட்டிகள் அதிகமாக இருக்கும்.
போட்டிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டோம். நிறைய வீடுங்களில் பேசிக்கிறதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய குடும்பத்தில் அவர்கள் இருந்தார்கள், கணவன் மனைவி அவர்கள் இருந்தார்கள். 35 ஆண்டுகள் அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை. 35 ஆண்டுகள் அவங்க பேசிக்கொள்ளலை. ஒரு நாள் திடீரென்று அவருடைய மனதிற்குள்ளே அந்த கடினமான ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது அவங்க 2 பேரும் பேசின வார்த்தைகளில் என்ன சொன்னாங்கன்னா, நான் 35 ஆண்டுகளை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். 35 ஆண்டுகளாக நான் பேசாமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான நிகழ்வாக மாறி போய்விட்டது என்று சொல். இன்றைக்கு பல குடும்பங்களில் இந்த நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆளுக்கு ஒவ்வொரு மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறோம். எல்லாரும் ரொம்ப மொபைல்லே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வீட்டில் குரூப் மெசேஜ் போட்டுக்கிறோம். ஆமாம், நான் இத்தனை மணிக்கு பூசைக்கு போகிறேன், நீ எத்தனை மணிக்கு பூசைக்கு போகிற, இத்தனை மணிக்கு இவர் பூசை வைக்கிறாரு அதனால் நான் அந்த பூசைக்கு வரல, இத்தனை மணிக்கு அவர் பூசை வைக்கிறாரு அதனால் நான் அந்த பூசைக்கு போகிறேன். பாருங்கள். ஸோ the communication is the best media, but the communication that distracted our relationship, okay, that has affected our relationship. அப்போ இந்த போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய உறவில் என்ன சொல்கிறாங்க, ஆழமான ஒரு பிடித்தம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹென்றி ஹெட்வெல்ஸ் கடைசியாக அவர் சொல்லுகின்றார், இந்த உறவில் மிகவும் முக்கியமானது என்னவென்று சொன்னால் சுய நினைவோடு இருக்கக்கூடிய உறவு, த கான்சியஸ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகின்றார். இந்த சுய நினைவோடு இருக்கக்கூடிய உறவுன்றத அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நல்லா பார்க்கலாம். அன்னை மரியாதை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவருடைய தூதர் வந்து சொல்கிறாரு, மரியே நீர் அஞ்சாதீர், நீர் கடவுளுடைய அருளை நீ அடைந்திருக்கின்றீர், இதோ நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று பெயர், அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, இது எப்படி, இது எங்கனம் ஆகும், நானே கணவனை அறியேனே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் மீது தூய ஆவி நிழலிடுவார், உன் மீது தூய ஆவி நிழலிருந்து நீ தூய ஆவியினால் நீ கருத்தரிப்பாய், பிறக்கப் போகின்ற குழந்தை எல்லோருக்கும் அமைதியும் விடுதலையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, இது நான் ஆண்டவரின் அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக. இதுதான் கான்சியஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. சுய நினைவோடு இருக்கிற உறவு முறை. கடவுளோடு அவர் சுய நினைவோடு இருக்கக்கூடிய உறவு முறையில் அவர் இங்கே இருந்தாங்க. மனிதர்களோடு சுய அந்த நினைவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறையோடு அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் அவர்களால் இறைவனுடைய திட்டத்திற்கு செவிசாய்க்க முடிந்தது. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய உறவுகளை சரி செய்வதற்கு இந்த 2026 ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அழகாக ஃபாதர் முன்னுரையில் சொன்னாங்க, திருவழிபாடினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது இறை வசனத்தை சொல்லுகிறார், இதோ அரியணையின் மேல் அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு உரைப்பதாவது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை புதிதாக மாற்றுகிறார். நாம் இன்னும் இறைவனில் ஆளப்படுவதற்கும் இறைவனை அன்பு செய்வதற்கும் இன்னும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய பங்கு அளவிலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் ஆழமான ஒரு உறவை புதுப்பித்து கொள்வதற்காகவும் ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த 2026 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், சகலத்தையும் அவர் நமக்கு புதிதாக மாற்றுகிறார், சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறார். இந்த இறை சிந்தனையில் நாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி இந்த புது வருஷத்தில் நாம் இந்த இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் எல்லோரும் கண்களை மூடுங்க. லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஃபர் அவர் செல்ஸ் டுடே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சேர்ந்து பாடுவோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா என்னை அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமை. நம் எதிர்பார்ப்புகள் எத்தனை இருந்தாலும் சரி, நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்களை போஷிக்கிற ஆண்டவர், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று விவிலியம் கூறுகிறது. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும், உறவின் ஆண்டாகவும், இறை திட்டத்தின் ஆண்டாகவும் மாற நாம் இறைவனிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவி என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.